ஒரு 4 நாட்களுக்கு முன்பிருந்து தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுகிறார் என்ற பரபரப்பு ஏற்பட்டது. தொலைக்காட்சிகளில் அன்றைக்கு தலைப்புச் செய்தியே தாமதமாக்கப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல்வராக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிப்பதற்கு தற்போது தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னணி என்ன? இந்த செய்தியினுடைய அலசல் இதை தெளிவாக காட்டுகிறது. உதயநிதி ஸ்டாலினை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து அவர் இளைஞர் நலத்துறை அமைச்சராக தற்போது இருக்கிறார். விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை ஒரு எம்எல்ஏவாக வந்தவர். அவருடைய அடையாளம் ஸ்டாலினுடைய மகன் திரு கருணாநிதியினுடைய பேரன். கட்சியில் பல ஆண்டுகளாக வேலை செய்கிற சுறுசுறுப்பான திராவிட கருத்தியலை சார்ந்தவர்கள் இளைஞர்கள் இருந்த போதும் கூட இவருக்கு பெரிய கருத்தியல் புரிதலோ இல்லை, பெரிய பேச்சாளரும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அந்தஸ்து, திரு கருணாநிதியினுடைய பேரன், மகன் ஸ்டாலினுடைய முதல்வருடைய மகன். இந்த அந்தஸ்தே அவருக்கு கட்சியில் பெரிய இடத்தை கொடுத்தது. தற்போது தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக உதயநிதியை நியமிக்க வேண்டும்னு கட்சியில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நேரடியாகவே ஸ்டாலினை வலியுறுத்துகிறாங்க. அதற்கு பல காரணங்களும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஸ்டாலின் இது குறித்து மூத்த அமைச்சர்களோடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் இன்னும் சில நாட்களில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நியமனம் தொடர்பாக அறிவிப்பு என்பது எப்போது வேண்டாலும் வெளிவரலாம். இது தொடர்பாக அமைச்சர் தாமு அன்பரசன் கூறுகின்ற போது இன்னும் 10 நாட்களில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவார் என்று கூறினார். இதனால் திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்பதில் ஏன் தாமதம் ஏற்பட்டுள்ளது பின்னணியை விசாரிக்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது. அவர் வைத்தது 2 முக்கிய கோரிக்கைகளை தனது தந்தையாரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட வைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலினிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சரவை மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அமைச்சரவையில் முதல்வரை சேர்த்து மொத்தம் அதிகபட்சமாக 35 பேர் இடம் பெற முடியும். இதுதான் புரோட்டோகால். தற்போது அனைத்து இடங்களும் நிரம்பியுள்ளன. அமைச்சரவையில் காலி இடம் எதுவும் இல்லை. ஏனென்றால் மூத்த பெரும் பழம் தின்று கொட்டை போட்ட கடந்த காலத்தின் பெரியவர்கள்தான் அங்கே ஆளுமை செய்வதையும் பார்க்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வாங்க, குறைந்தபட்சம் 2 அல்லது 3 எம்எல்ஏக்களை, அதுவும் இளம் அமைச்சர்களை, துடிதுடிப்பான இளைஞர்களை புதிதாக அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு உயர்ந்த மிக வலுவான பதவியை கொடுக்கணும்னு தன்னுடைய தந்தையார் ஸ்டாலினிடத்தில் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இளம் எம்எல்ஏக்களை ஏன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் விரும்புவதற்கு காரணமும் வெளியாகியிருக்கிறது. இளம் எம்எல்ஏக்கள் இளைஞர்களை நியமிக்க போது தொய்வின்றி சுறுசுறுப்பாக பணியாற்றுவார்கள். இது அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும். அதேபோல் அவர்கள் தங்கள் சார்ந்த மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் ஈடுபடுவார்கள். இதன் மூலம் கட்சி நன்கு வளரும் என்ற கருத்தையும் தன் தந்தையிடத்திலே உதயநிதி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது களம் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில் அதிக இளைஞர்கள் சேர்ந்து வர்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் இதனை தொடர்ந்து பேசுகிறாங்க. வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலில் விஜயும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தில் இறங்குகிறது. விஜய் ஒரு ஆக்டிவ் அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்க போகிறார். இதனால் இளைஞர்கள் மட்டுமின்றி இளம் பெண்களும் கூட விஜய்க்கு ஓட்டளிக்க வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இதனை ஈடு செய்ய திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் திமுகவில் இளைஞர்கள் அதிகமாக சேர்வதோடு கட்சி அனைத்து மட்டங்களிலும் பலமாக இருக்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் தன் தந்தை தமிழக முதல்வர் ஸ்டாலினிடத்தில் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார். இளம் ஐஏஎஸ் அதிகாரிகளை ஏன் நிர்வாகம் பண்ணணும்னா, அதனால் தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறாராம்.
இதன் மூலம் அரசு நிர்வாகம் இன்னும் வேகமாக செயல்படும், தொய்வு இருக்காது என உதயநிதி ஸ்டாலின் நினைப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த 2 கோரிக்கையும் முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றும் பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக துணை முதல்வர் தொடர்பான அறிவிப்பு வெளியாக போகிறது. உதயநிதி ஸ்டாலின் இந்த 2 கோரிக்கை பற்றி தன் தந்தையோடு தீவிரமாக தற்போது பரிசீலித்து வருகிறார். கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர்கள், குடும்ப மட்டத்தில் உள்ளவர்களும் கூட இந்த ஆலோசனையில் பங்கு பெறுகிறார்கள். இதில் IAS விவகாரத்தில் பிரச்சனை இல்லாத நிலையில் அமைச்சரவையில் மாற்றம் தொடர்பாக விவகாரம்தான் தற்போது சிக்கலாக இருக்குது. ஏனென்றால் புதிதாக இளம் அமைச்சர்களை சேர்க்கும்போது தற்போது அமைச்சர்களாக இருந்த மூத்த அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கணும். இதனால் இந்த விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப பொறுமையாக செயல்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கிறது. இருப்பினும் கூட உதயநிதி ஸ்டாலின் வைத்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றி அவர் துணை முதல்வராக ஆக்கப்படுவார் என்று திமுகவினுடைய உடன்பிறப்புகள் உறுதியாக இருக்கிறாங்க. தந்தை மகன் இவர்களுக்குள் பெரிய கான்ஃப்ளிக்ட் ஒன்றுமில்லை, ஒரே குடும்பம் ஒரே கொள்கை. ஆனால் மூத்த அமைச்சர்கள் யாரை இறக்குவது, அந்த இடத்தில் வலிமையான இடத்தில் யாரை வைப்பது, அப்படி வைக்கின்ற போது மூத்த அமைச்சர்களுடைய எதிரொலி என்ன இருக்கும், அவர்களுடைய கடந்த கால அனுபவங்கள், அவர்களுடைய சாதி பின்னணி, அவர்களுடைய மத பின்னணி, அவர்களுடைய ஆளுமை எல்லாம் பார்ப்பார்கள். மாவட்ட ரீதியாக அவர்களுக்கு இருக்கிற தாக்கம். 2வது, இளைஞர்களில் யாரை கொண்டு வருவது. பல இளைஞர்கள் இருப்பார்கள், அவர்களுக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது. ஆக மூத்த அமைச்சர்களை துறைகளுக்கு மாற்றி புதிய அமைச்சர்களை மறுபடி இளைஞர்களை நியமிப்பது பெரும் சவாலான பொறுப்பு தான். அந்த பொறுப்பை உதயநிதி தன் தந்தை தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். தந்தை இது குறித்து தமிழக முதலமைச்சர் ஏனைய சகாக்களோடு தீவிர ஆலோசனை தினம் நடத்தப்படுவதாக செய்திகள் வருகின்றது. ஒரு கால் அது அவர்களை பொறுத்தவரை இணக்கமாக முடிந்தால் விரைவில் தமிழ்நாட்டுடைய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுகிறார் என்ற செய்தி அல்லது நியமிக்கப்பட்டார் என்ற செய்தி தலைப்புச் செய்தியாக மாறும் என்கின்ற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அதற்கான காலம் நிறைவாக, அதாவது நெருங்கி வருவதாகவே நாம் இந்த செய்தி அலசலின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி.